வணக்கம் ஹீலர் ராமசாமி அவர்கள். வணக்கம் டாக்டர் டிகே ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் கலக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ, நன்றி 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 சார். எல்லா மக்கள், அதாவது இறைவனுடைய ஒரு சப்போர்ட் இருக்குது. பெரியவர்கள் எல்லாரும் உங்களை மாதிரி மக்களுடைய ஒரு ஆதரவு எல்லாம் இருக்குது. அதனால சிறப்பாக போயிட்டு இருக்குது. நன்றி. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இப்போ நான் நிறைய மக்களை சந்திக்கிறேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு முட்டி வலி சார், கால் வலி, இந்த கைகள் வலி, இந்த முட்டுக்கள் எல்லாம் வலி எடுக்குது, யூரியா அதிகமா இருக்குது, அல்லது ஒரு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ என்னுடைய நாலேஜ்ல இதெல்லாம் ஒரு ஏற்படக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதாவது தன்னோட செல்லே தன்னுடைய உடலை அழிக்கக்கூடிய ஒரு வேலை செய்யறது தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். ஸோ உங்களுடைய அனுபவத்துல இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது ஒரு என்ன மக்களுக்கு ஒரு ஷார்ட்டா, நம்ம டிகேஎல் டிப்ஸ் நேயர்களுக்கு தான் இதை நான் போட போறேன் இந்த வீடியோவை. அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டா இதனுடைய காசஸ், அதனுடைய சிம்டம், இதுக்கு என்ன தீர்வு, இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நம்ம எப்படி ரிவர்சல், இப்போ இந்த டயபெட்டிக் ரிவர்சல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நம்ம ரிவர்சல் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது வெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இது தீர்க்க முடியாத நோய், இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 80க்கு மேற்பட்ட நோய்கள் இருக்கு. அதில் ஏன்னு ஆரம்பித்து ஆர்த்தரைட்டிஸு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமு, அதே மாதிரி சொரியாசிஸு, டைப் 1 டயபெட்டிக்கு, ஜிபிஎஸ்ஸு அப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். இவ்வளோ பேர் இருந்தாலும் அது முழுமையாக ஒன்றை சார்ந்தது மட்டும்தான். எதை சார்ந்தது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை சார்ந்தது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது என்ன? நம்முடைய உடலை காக்கக்கூடிய ஒரு ஆற்றல். நோய் எதிர்ப்புன்னா வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லை உள்ளே ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் அது. அப்பேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி ஏதோ ஒரு காரணத்திற்காக, அதுக்கு பல காரணங்கள் இருக்கும், ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்முடைய செல்களையே அழிச்சிடும். அந்த நிலைக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதாவது தன் உடல் தாக்கு நோய்னு சொல்லுவாங்க. தன் உடல் தாக்கு நோய், இது தமிழில் பேர். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில். அப்போ இதில் நீங்கள் ஒரு டிசீஸை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு நம்ம பேசுவோம். நீங்கள் ஆர்த்தரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. மூட்டுகள்லாம் அவங்களுக்கு வலி இருக்கும். ஒரு நாள்பட்ட ஆர்த்தரைட்டிஸ் கேஸை பார்க்கும்போது விரல்கள் இப்படி இருக்கும், இந்த மாதிரி போயிடும். ஓகே, இந்த சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் சரவாங்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஆர்த்தரைட்டிஸ், ருமிட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாயிண்ட்டுகளில் முதல்ல பெயின் ஆரம்பித்தது, வின்னு வலிக்கும், அதில் இன்ஃப்ளமேஷன் மாதிரி அந்த வீக்கம் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லேடிஸ் சமையல் பண்ண முடியும்னா கரண்டியை பிடிக்க முடியாது, ஆண்களுக்கு வண்டி ஓட்டுறாங்கன்னா பிடிக்க முடியாது, வலி இருக்கும், காலையில் அதிகமாக ஸ்டிப்னஸ் இருக்கும். இந்த மாதிரி அந்த நோய் ஆட்டோ இம்யூன் நோயில் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறத பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எடுத்துக்காட்டுக்கு ஏன் இங்கே அந்த பெயின் வந்தது அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம உடம்புல கிருமிகள் சில இடங்களில் போய் உட்காரும், கழிவுகள் சில இடத்துல உட்காரும். உங்களுக்கு தெரியும், இப்போது கொரோனா காலத்தில் அந்த கொரோனா வைரஸ் எங்கே போய் உட்கார்ந்தது சார்? அதிகமாக போய் எங்கே உட்கார்ந்தது? லங்ஸில் போயிட்டு பாதிக்கும், லங்ஸில் உட்கார்ந்தது. அப்போ அதுக்கு கொரோனாவுக்கு லங்ஸை தான் பிடிக்கும். அந்த மாதிரி இந்த ஆர்த்தரைட்டிஸ் சார்ந்த விஷயங்களுக்கு சில கிருமிகள் அது இங்கே தான் போய் செட் ஆகும். இப்போ எடுத்துப்பாட்டாக சிக்கன் குனியா உங்களுக்கு மூட்டு வலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுக்கு அந்த கிருமிகள் மூட்டில் போய் தான் உட்காரும். அதே மாதிரி கழிவுகள் எங்கே போய் நிற்கா? கழிவுகள் எல்லாமே நீங்கள் பைப்பில் கூட பாருங்கள், ஜாயிண்டில் போய் தான் நிற்கும் கழிவுகள். அப்போ நம்ம உடம்புலையும் கழிவுகள் தேங்குது. இப்போ இந்த கழிவுகள் ஆகட்டும், கிருமிகள் ஆகட்டும், எங்கே உட்காருதோ அந்த இடத்துல நம்ம நோய் சக்தியுடைய செல்களுடைய செயல்பாடு அங்கே ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே பிரச்சனை இருக்கு இல்லையா? நோய் சக்தியுடைய செல்லுடைய வேலை என்ன? உடம்புல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கே போய் அட்டன் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. அப்போ இந்த ஜாயிண்ட்டுகளில் ஆர்த்தரைட்டிஸ் கேஸில் இந்த ஜாயிண்ட்டுகளில் போயிட்டு கழிவு தேங்குதா, இல்லை ஒரு கிருமி தேங்குதா, அங்கே அழிக்க போகும்போது அந்த கிருமியையும் அழிக்கும், கழிவை நீக்கும் போது அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த டிஸ்மேண்ட்லிங் பண்ணுற ஒர்க்கும் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வும் பாதிக்கப்படும். நீங்கள் ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொன்ன மாதிரி சண்டை என்ன சட்டை கிளியை தானே செய்யும், அந்த மாதிரி அங்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது இம்யூனிட்டியுடைய செயல்பாடு முடிஞ்சிருச்சுன்னா அங்கே சப்ஜெக்ட் ஓவர், கிளியர் ஆயிடணும். ஆனால் சில காரணத்தினால நோய் சக்தி அந்த அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
போதுப்பா நிறுத்துன்னு சொன்னா கூட நிக்காம அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இந்த போதும் நிறுத்துன்னு சொல்லக்கூடிய நாட்டாமை யாரு அப்படின்னா உடம்புல டி ரெகுலேட்டரி செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல வந்து 2 இம்யூனிட்டியை பத்தி பேசினா பெருசா போயிட்டே போயிருக்கலாம். பெரிய சப்ஜெக்ட் அது. அட்டாக் பண்ணக்கூடிய செல்கள் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஒரு பிரச்சனையை ஐடென்டிஃபை சொல்லக்கூடிய செல்கள் இருக்கு. அது ஹியூமரல் இம்யூனிட்டி, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல இந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில இருக்கக்கூடிய டி செல்லு தான் பல இடங்கள்ல இந்த மேக்ரோ பேஜ் இதெல்லாம் பேர் சொல்லிட்டு போவோம், அட்டாக் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்போ இதுல ஒரு பிரச்சனையை அட்டாக் பண்ணக்கூடிய செல்களை பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அவர் டி ரெகுலேட்டரி செல்லுன்னு சொல்லி. டி ரெகுலேட்டரி ரெகுலேட் அந்த செல்களுடைய இயக்கம் யார் உடம்புல சரியாக இல்லையோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு போய் அட்டாக் பண்ண இடம் வந்து தொடர்ந்து அட்டாக் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சின்னு சொல்லுவோம். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை தீர்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேரு இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன், அலர்ச்சி. இந்த நோதி சக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசும்போது அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன்ங்கிற வார்த்தையை தவிர்க்க முடியாது. காரணம்னா நீங்க எங்கேயாவது கீழே விழுகிறீங்க, சிராய்ப்பு ஏற்படுது, அங்கே சிகப்பாகிறது பார்ப்பீங்க, வீக்கம் வர்றது பார்த்துருப்பீங்க, ரத்தம் வர்றது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்வுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிபட்ட உடனே அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இம்யூனிட்டிக்கு தெரிஞ்சு அங்கே செல்களை டெப்ளாய் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் ரத்த நாளங்கள் விரிவடையும். அந்த இடத்துல செல்கள், இம்யூன் செல்கள் அங்கே வரும் பொழுது அந்த காயத்தை ஆத்துறதுக்காக அந்த இடத்துல ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கிஸ்டாமைன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு அரிப்பு ஏற்படலாம். இந்த மாதிரியான தொடர் நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே ரத்தம் வருது அப்படி என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், ரத்த நாளங்கள் விரிவடைந்தது, ரத்தம் வந்தது. எதுக்கு வந்தது? இம்யூன் செல்களை அங்கே டெப்ளாய் பண்ண ஆகணும். நம்முடைய நோய் சக்தியுடைய செல்களை அங்கே கொண்டு வரணும். இப்படி உடம்பு ரொம்ப அறிவுபூர்வமானது. ரைட். இன்ஃப்ளமேஷன் வந்து இன்ஃப்ளமேஷனுடைய நோக்கம் என்ன? அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு, புண்ணு ஆற ஆரம்பிச்சது, ஆனால் இன்ஃப்ளமேஷன் சரியாகலை. என்ன அப்படின்னா இது தொடர்ந்து பண்ணும் பொழுது அந்த இடத்துல வீக்கம் குறையாம இருக்கும், வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் சொல்கிறேன், அந்த இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் டி ரெகுலேட்டரி செல்லுக்கு இருக்குது. இது வந்து இந்த சைட்டோகைன், கீமோகைன் எல்லாம் பல வார்த்தைகள் சொல்லுவாங்க. தகவல் பரிமாற்றம் நடக்கக்கூடிய வேலைகள் பல இது நடக்கும். அப்போது டாப்பிக்கை கரெக்டாக சொல்லிடுறேன். அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது, இம்யூன் செல்கள் போய் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிச்சு. ஓகே, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அது வந்து ரெடி ஆகி போயிருக்கணும், சால்வ் ஆயிருக்கணும், ஆகலை, திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சினோவியம் ஃப்ளூயிடு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள நடுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜவ்வு படலம், அதை அழிக்க ஆரம்பித்தது. அழிக்க ஆரம்பித்த உடனே என்னாச்சு? மெல்ல விரல் வளைய ஆரம்பிக்கும் போது, இப்போ வந்து அழிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே பெயின் ஸ்டார்ட் ஆகும். எந்த இடத்துல விஷயம் அங்கே அழிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அது கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது அந்த பெயின் எல்லாம் வரும். இதை அப்படியே விட்டுட்டு இல்லை தகுந்த மருத்துவம் இல்லாமல் போகும்போது தான் இது இந்த மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி டீஃபார்மேஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள திரும்பி ரிவர்ஸ் பண்ண முடியாத சூழ்நிலை. இதில் ஒரு நல்ல டிப்ஸ் நான் சொல்லிடுறேன். இதுக்கு இயற்கை சார்ந்த முறைகள் மட்டும்தான் கையாள முடியும் ஆட்டோஇம்யூன் டிசார்டர்களுக்கு. அதில் பர்டிகுலராக அந்த டி செல் ரெகுலேட்டரி செல் இருக்கு இல்லையா, அதனுடைய அறிவை மேம்படுத்தி அது டி செல்ல நார்மல் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை எந்த பொருள் செய்கிறதோ அந்த பொருளால் மட்டும்தான் ஆட்டோஇம்யூன் டிசார்டரை ரிவர்ஸ் பண்ண முடியும். நான் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இந்த டாபிக் ரொம்ப பெருசு. புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இன்ஃப்ளமேஷன்ங்கிற வார்த்தையை புரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து அட்டாக் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னேன். டி செல் ரெகுலேட்டரி செல் வேலை செய்யலைன்னு சொன்னேன். அதை சீர் செய்யக்கூடிய ஒரே ஒரு பொருள் தான் உலகத்திலே இருக்குன்னு சொன்னேன். அது என்ன பொருள்னு சொல்லி உங்க டிகே ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா சொல்லிடலாம். அவங்களுக்கு சொல்லாம அப்புறம் கட்டாயமாக உங்களுக்கு எங்க சொல்ல முடியும்? ஏன்னா ஒரு நோயை பத்தி சொல்லிட்டீங்க. கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம இதுல வந்து உலகத்திலேயே, அதாவது இது உலகத்திலேயேனா வந்து நீங்க கேட்கலாம், வேற எதுவுமே இல்லையா சார் உலகத்துல? எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து நம்ம இப்ப நானே நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கிறேன். இப்ப மஞ்சள் நம்ம வீட்டுல இருக்குது, மஞ்சளை நீங்க வந்து சாப்பிடும் பொழுது இம்யூனிட்டி வளரும். மிளகு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிச்சன்லயே, நம்ம இந்திய பாரம்பரிய குக்கிங்ல பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்லயே அந்த அச்சய பாத்திரத்திலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கரெக்டா பண்ணக்கூடிய, அதை வளர்த்து விடக்கூடிய பல பொருட்கள் இருக்குது. பட்
ஒரே ஒரு பொருள் உலகத்துல நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த மெமோரி அதாவது அந்த செல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து அழித்து, இந்த நம்ம அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளுடைய தாய் பிறக்கும்போது அந்த வயிற்றிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சீம்பால், அந்த சீம்பால் மூலமா தான் வந்து நம்ம முன்னோர்களுக்கு என்னென்னலாம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சோ, அந்த நோய் எதிர்ப்பு சக்திய அந்த சக்திய வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைகளுக்கும், வருங்கால அவங்களுடைய சந்ததிகளுக்கும் குடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா, அது சீம்பால் மட்டும்தான். அது ஒண்ணு தாய் மூலமாகத்தான் கிடைக்கும். நீங்க பிறந்தப்ப உங்க அம்மா மூலமா அந்த ஒரு சக்தி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த ஒரு பொருள் என்னன்னு ராமசாமி அவர்களே சொல்லுவாங்க. அதாவது இங்கே ஒரே ஒரு விஷயம் மஞ்சள் எல்லாமே வந்து நோய் சக்தி மேம்படுத்தும். ஜிங்க், செலினியம் எல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு வந்து செல்லுக்கு நியூட்ரிஷன். இப்போ நீங்க வந்து ஓடணும், நடக்கணும், பாடணும், ஆடணும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு என்ன சத்து வேணும். சக்தி ஆனா சக்தி. நீங்க பரதநாட்டியம் ஆடணும். அதுக்கு உங்களுக்கு நான் சாப்பாடு மட்டும் போட்டா போதுமா? ம். இல்ல என்ன வேணுங்க? பரதநாட்டியம் பற்றிய அறிவு, அந்த பயிற்சி வேணும். ஆமா, பயிற்சி அதுதான். இருக்கணும். அதே மாரி தான். நோய் சக்திய செல்களுக்கு அறிவும், பயிற்சியும் இருக்கணும். அந்த ம். அறிவும், பயிற்சியும் கொடுக்கக்கூடிய உலகத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அது இம்யூன் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அறிவு மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. நீங்க தாய்ப்பால பத்தி சொன்னீங்க இல்லையா? அதே மாரி நம்ம அந்த சீம்பால்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறுக்கு மட்டும் தான் இம்யூன் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இம்யூன் செல்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய, டி ரெகுலேட்டரி செல்லை நார்மலைஸ் பண்ணக்கூடிய, தேவைப்பட்டா கூட்டக்கூடிய, தேவைப்பட்டா குறைக்கக்கூடிய ஆற்றல் ஒரே ஒரு பொருளுக்கு தான் இருக்கு. சீம்பால்ல இருக்கக்கூடிய மூலக்கூறு. அது தாய்ப்பாலா இருக்கலாம், பசுவோட பாலா இருக்கலாம், முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு அதுக்கு டெக்னிக்கல் இந்த கமர்ஷியல் நேம் அதுக்கு பேரு. ஆனா இம்யூன் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது தான் இயற்கை பேர். இருக்கலாம். அதுக்கு பேரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். இதை கொடுக்கக்கூடிய கம்பெனி வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அதுக்கு பேரு போர் லைஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது யுஎஸ்ஏ பேஸ் கம்பெனி. 50 வருஷம் ரிசர்ச்ல இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டி செல்லை ரெகுலேட் பண்ணக்கூடிய, இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணக்கூடிய அற்புதமான பொருள் போர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். அதை பயன்படுத்தினா எல்லா ஆட்டோமியூன் டிசார்டர்களுக்கும். சார் மறுபடியும் சொல்கிறேன், 80 விதமான ஆட்டோமியூன் சொன்னேன் இல்லையா? ஆமா. எல்லாத்துக்கும் ஒரே இது ரெகுலேட்டரி செல் ஒர்க் ஆகல. ஸோ அதை ஒர்க் பண்ண அதை மேம்படுத்தி அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குங்க? போர் லைஃப் கரெக்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். சீம்பால் உங்க சீம்பால் மக்களுக்கெல்லாம் இந்த தகவலை சொல்லுங்க. உங்க டிகே ஹெல்த் ஸ்டிப் நேயர்கள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் வணக்கம். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அந்த பாட்டில் இருந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு காமிச்சிடலாம். உங்ககிட்ட வச்சிருக்கீங்களா இப்போ? இருக்கு. ஓகே, அதை எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் காமிச்சு. இதுல வந்து 60 கேப்சூல் இருக்கும். ஓகே. ஒவ்வொரு கேப்சூல்ல 300 mg ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். 2 மணி நேரத்துல அதுக்கான வீடியோல நீங்க டாக்டர் டிகேனுடைய இதுல டெஸ்கிரிப்ஷன்ல கேளுங்க. அவர் கமெண்ட்ல கேளுங்க, கொடுப்பாரு. 2 மணி நேரத்துல உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்களுக்கு அறிவை கொடுக்கக்கூடிய வீடியோல சார் உங்ககிட்ட காட்டுவாரு. ஓகே. உலகத்தின் தலை சிறந்த நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய துணை உணவு போர் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிறதே வந்து அந்த மூலக்கூறினுடைய பேர் தான். நம்ம உடல்ல நடக்கக்கூடிய அந்த இம்யூனிட் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். அதே பேர்ல தான் இவங்களும் வந்து இந்த ஃபோர் லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டருங்கிற பேர்லயே இந்த பொருளை தயாரிச்சிருக்காங்க. இது இயற்கை ஒன்லி, அதாவது வெஜிடேரியன் இயற்கை முறையில் சீம்பாலும் மஞ்சள் கருவில் இருந்து முட்டையினுடைய மஞ்சள் கருவில் இருந்து எடுக்கப்பட்டது தான். அதனால வந்து நீங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ அல்லது இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், எனக்கு இந்த ஆல்ரெடி நான் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அச்சமே தேவையில்லை. யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த வயதினரும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கும் பொழுது உங்களுடைய ரெகுலேட்டரி செல்ஸை வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சமநிலைப்படுத்துகிறது. அதாவது வந்து அதிகமாக இருந்தாலும் அதை குறைத்து, கம்மியாக இருந்தாலும் அதை அதிகரித்து சமநிலைப்படுத்தி அந்த செல்ஸுக்கு எல்லாம் வந்து ஒரு மெமோரியை கொடுத்து சிறப்பான ஒரு வேலை செய்கிறது. குறிப்பா நம்ம இப்ப பேசிட்டு இருந்த அந்த ஆர்த்தரைட்டிஸ், ஆட்டோ இம்யூன் டிசார்டருக்கு இது மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும். எடுத்தவங்கெல்லாம் எல்லாரும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாங்க. கண்டிப்பா யாருக்கெல்லாம் இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ கண்டிப்பா கால் பண்ணுங்க. உங்களுக்கான வழிகளை வந்து நாங்க சொல்றோம். மீண்டும் உங்களை அனைவரையும் டிகேஎல் டிப்ஸ் மூலமா சார் இன்னொரு தகவல் கட்டாயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த பொருள் வந்து ஆட்டோமின் டிசார்டர்களுக்கு மட்டும் இல்லை சார். கம்ப்ளீட்டா எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்வு. ஏன்னா இது இம்யூனிட்டிக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்குது. இன்னொன்னு பக்க விளைவு இல்லாது பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் இது ஒண்ணுதான் சார். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பிறந்த தான் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பக்க கொடுக்கலாம். விளைவு நான் சொன்னேன் கிடையாது. இல்லைங்களா, ஓகே. எல்லா வயதினருக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம், எல்லா வயதினருக்கும். நான் சொன்னது என்னன்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு தீர்வை வந்து கொடுக்குது. மற்ற எல்லாரும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து நீங்க சாப்பிட்டு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை அடைக்கலாம். மீண்டும் டிகேஎல் டிப்ஸ் நேயர்களை சந்திப்பதில் எங்கள் இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இந்த நன்றி, வீடியோ வணக்கம். மட்டும் இல்லை,
எல்லாருக்கும் பயன்பெறும். அதனால எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி.கே. வணக்கம். வாழ்த்துக்கள்.